இன்றைக்கு தாமரை இறக்கதான் செய்ய போறவாம் என்ன? இல்ல வாணி, ஓமா நடப்ப வேதே இல்ல. நான் தாமரைக்கான் செய்ய போறா. இல்ல வாணி, என்ன சொல்ல வேண்டாம். ஏன் என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, அதான் எனக்குமையா மறாதிக்கு எல்லாம் கூட வாணி, நான் உங்களோட இணைஞ்சு செய்யறேன். நீங்க சொல்லுங்கோ, அப்படி மறந்தா நாங்க சொல்றோம். இல்ல வாணி, வாணி மன்னிப்போட அப்ப பத்மினி வந்துட்டார். ஓகே, பத்மினி தானே. வணக்கம் வாணிமோகனர்களே, நான் பத்மினில நான் மாறுபடத்துல வரையில. ஏன் பாரு மாறுபட நீங்க நான் தானே என்றீங்க. என்ன விழுகுது பயங்கர. ஓ, சவுண்ட் இல்லாதபடினால அப்படித்தானே கேட்போம். இல்ல அப்படித்தானே என்று கேட்டேன். ஏன்டா நீங்க ஆண்டைக்கு செய்ய போறீங்கன்னு சொன்ன, அதைத்தான் சொன்னேன். அதான் நான் வெள்ளனவே எல்லாம் செய்து ஓடி வந்துட்டு. சரி, சத்தம் ஜூம்ல அடாமும் கம்ப்யூட்டர்ல இப்படி விளையாட்டு அங்க சவுண்ட் வருது இல்ல. செல்வி அக்கா வந்து செய்வாங்க வடிவா. என்ன செய்வா? உங்கள மாதிரி வடிவா நிகழ்ச்சி செய்வாங்க. விளங்கல என்ன சொல்றீங்கன்ட்டு. யோகா வடிவா செய்வாவே ஆக்கள். செல்வியக்கா, நீங்க யோகா வடிவா செய்வீங்களா? சரி செய்ங்க, சொல்லித்தாங்க. செல்வியக்கா, விஜயதா சொன்னவன் நீங்க யோகா வடிவா சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஒரு தரமா. சரி, நன்றி. வந்தாச்சா செல்வியக்கா? இப்ப திருப்பி எனக்கு டாக்டருக்கு திருப்பி வச்சிருக்கணும். திரும்ப போகணுமா? போட்டு இப்ப நான் உடன் திருப்பி 10 நிமிஷத்தால இறங்கிடுவேன். பாய் கலவரத்துக்காக மருந்து அடிக்காது. சரி சரி, ஓகே. பாய் மணக்காதக்கா, வாய் மணக்காதரியும் நான் வீட்டை போயிட்டு வரணும்னு ஓடி வந்தேன். சரி, ஓகே. இப்படி ஓட்டி செல்வோமா? யோகா என்ன செய்ய போறாவா? நீங்க நல்லா சொல்லி தருவீங்களான்னு சொல்லி தரட்டான். அவன் செய்யறவன், நீங்க சொன்னத அவன் செய்வாவா? நான் செஞ்சுதான் பாணி உரமா அதுவும் எழுதி இருக்குதோ? இல்ல இல்ல, அவருக்கு ஒரு நாளைக்கு இருக்குது வஜிதாக்கு. இல்ல, வஜிதா முகமட் அவர்கள் சொன்னார் நேற்றைக்கு முன்தினம் அதான் நினைக்கிறேன், மதங்கள் மாறி கட்டுறது சம்திங் ஏதோ சொன்னீங்கல்ல முந்த நாள். இஸ்லாமிய மக்கள் மதங்கள் மாறி மதத்து அப்படி கல்யாணம் முடிக்கலாம்டா. ஏதோ சொன்னீங்க முந்த நாள் சிந்தனையில. இல்ல மாறி இந்த மதம் அந்த மதம் கல்யாணம் கட்டலாம் ஏதோன்னு சொல்லி அப்படித்தானே ஏதோ சொல்லுவாங்க. கல்யாணம் கட்ட அனுமதி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல சாதி மதம் ஒன்றெல்லாம் இல்ல. யாருன்னா அவரு இல்ல, இப்ப இன்றைக்கு சொன்னீங்களே என்னதான் இருந்தாலும் நான் எந்த மதத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். மதம் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப இப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இல்ல, இப்ப என்னன்னு சொன்னவா நீ கேளுங்களேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஹிந்து பெண்ணோ ஹிந்து ஆனோ ஒரு இஸ்லாமிய பெண்ணை விரும்பிட்டு வச்சுக்கொள்ளுங்க. உடனே சொல்லுவாங்க கல்யாணம் முடிக்க போறோம்னு சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு இப்படி சொல்லுவாங்க, இப்ப எங்கட மார்க்கத்துல நாங்க வேற சமயத்துக்கு போக இயலாது, போறாக்கள் அப்படி கை கழுவி தண்ணியை தெளிச்சு விட்டுருவாங்க. சரியா? நாங்க போகக்கூடாது, எங்களுக்கு அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நாங்க மாறக்கூடாது. அப்ப அவங்க வரலாம், உங்களுக்குள்ள வரலாம். அவங்க விரும்பினா நாங்க தண்டிக்கல. நீங்க கல்யாணம் முடிக்க போறீங்களா, நீங்க வந்து எங்கட சமயத்தோட இருக்கணும்னு நாங்க ஆட்டல விடுவோம். நீங்க விரும்பினா வாங்க, வந்து உங்களோட பிள்ளையில இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கணும். என்னன்னு சொன்னா அதுல நிறைய விடயங்கள் சொல்றது நான் இதுல சொல்றேன். நான் சிந்தனையில கிறிஸ்தவ மக்கள ஆண்கள் என்னன்னா இப்ப அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைய வந்துருக்குது. இப்ப அந்த காலத்துல ஒரு ஏற்பாடுதான் இருந்திருக்குது ஒன்று. இப்ப நிறைய தானே பக்கமாக வந்துருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்திலையும் அவங்க நேற்று மைசி அரசினாண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனா ஒரு மார்க்கம் தான், சன் மார்க்கம் என்று சொல்றது ஒன்றுதான். அது அவங்க அரசியல் தேவைக்காக அவங்களோட தேவைக்காக பிரித்து கொண்டார்கள். இறைவன் ஒத்துரிமை இல்லை, நாங்க இறைவனை நம்பி வணங்க வேணும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் அதே குருவான். அதே மாதிரி கிறிஸ்தவம் என்பது இறை தூதர் ஈசா நபியை நம்புறோம். அப்ப அவங்க ஆண்கள் மட்டும், முஸ்லிம் ஆண்கள் கிறிஸ்தவ பெண்களும் முடிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ளார்கள்.
பழைய ஏற்பாடு என்று சொன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கிறிஸ்தவ மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடுல இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் அப்படிதான் வாழ்வார்கள், பண்டிகை சரி, ஓகே. நான் அப்புறம் நாளைக்கு கதைப்போம். அதான் முடிப்பார்கள். அந்த ஓகே. பண்டிகை எல்லாம் சாப்பிட மாட்டார்கள், அற்புதம் பாவிக்க மாட்டார்கள், அப்படியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பார்கள். அப்ப உங்களோட மதம் கட்டாயம் மதம் மாறக்கூடாது. ஆனா உங்களோட மதத்துல இருக்கிற ஒரு கட்டக்குள்ள அவர் கட்டாயம் மாறி ஆகணும். நாங்க மாறக்கூடாது, அது எங்களோட சட்டம், நாங்க விதியை மதிக்கின்றோம். அத நீங்க மாறி இல்ல நீங்க மாறக்கூடாது. இப்ப மாறவர் கட்டாயம் உங்களோட மதத்துல மாறி மாற்றமா ஆகணும். நான் அதை விரும்பினா தானே வாங்கன்னு சொல்றேன். நாங்க சண்டிக்கிறீங்க நீங்க இப்ப நீங்க வர போறீங்கன்னு சொன்னா, இப்ப நாம இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், நெதர்லாந்து நாட்டுக்கு வந்து இந்த சட்டத்தை நாங்க கட்டாயம் நாங்க ஃபாலோ பண்ணி தாகணும். இல்ல ஏன் அவர் மாறணும்? வெல்கம் சொல்லி நாங்க தானே வந்தோம். இல்ல ஏன் அவர் மாறணும்? அப்படி எப்படி இருக்கலாம் தானே. ரெண்டு அதுக்குதான் நான் அது நீண்ட கதையா போகும். ரெண்டு விடயத்துல இப்ப ஒரு புள்ள பிறக்குதுன்னு வைப்போம், அவ சொல்லுவா ஹிந்து சமயத்து ஒரு பெண்ணை முடிச்சா அவ சொல்லுவா நான் லட்சுமிண்டு வைக்க போறேன், இவர் சொல்லுவா பாத்திமாண்டு வைக்க போறேன், அங்க குடும்ப பிரச்சனை வரும். அவ சொல்லுவா நான் கோயிலுக்கு கூட்டி போறேன், இவர் சொல்லுவா பள்ளிவாசலுக்கு கூட்டி போறேன், இவர் சொல்லுவாரு சுண்ணத்து வைக்கணும், அவ சொல்லுவா சுண்ணத்து வைக்க கூடாது என்று சொல்லுவாரு. அது அப்படி சமயத்துல மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க. பல பேர் மாறி இருக்கிறார்கள். எங்களோட பக்கத்துல அக்காவுக்கு தெரியும், செல்வி அக்காவுக்கு தெரியும், பக்கத்துல பல பேர் மாறி இருக்கிறார்கள். வச்சுதா ஹிந்துக்கே அப்படி அதைத்தானே சொன்ன கை கழுவி விட்டுவார்கள். இல்ல விட இல்ல இல்ல கையாளி விட இல்ல. அந்த பெண் திருவண்ணாமலை தங்கச்சி விட்டு பக்கத்துல நான் பார்த்தேன். அப்ப அவர் கல்யாணம் கட்டது இந்து பையன், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா எங்க சமயத்துல மாறிட்டு, ஆனால் தாதப்பனோட இதுக்கு தீர்ப்பு நான் சொல்ல முடியாத. எங்கட இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அதை நீங்க செய்யறது பாவம், என்ன வைக்க கூடாதுன்னு சொல்லுது. இப்ப நாங்க ஒரு சமயத்துக்கு கையெடுத்து கும்பிடக்கூடாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணத்தையே பிரிக்கிறதே அதை விட பாவமே, பாவத்திலும் பாவம் இல்ல. அது பாவம் தான், அதுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டு வர வேணும். இல்லாட்டி அப்ப அதுக்கு தான் அவர் லவ் பண்ணாரு. எங்கட பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறா, அக்காவுக்கு தெரியும், அவ மன்னாரை சேர்ந்தவ, அவ விவின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஒரு அவரை காதலித்திருக்கின்றார். அப்ப பெற்றோர்கள் சொல்லியிருக்காரு இஸ்லாத்துக்கு வரக்கில்லை, அவங்களோட அம்மா விரும்பவில்லை. அப்ப அவ சொல்லியிருக்க அந்த காதலை விட்டு கொடுக்காம நான் ஹிந்துவா போறேன்னு சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் விட்டுட்டாங்க. நீ விரும்பி கல்யாணம் முடிக்க போறியா, நீ போ, இதுக்கு நான் தீர்ப்பு சொல்லல, இறைவன் தான் தீர்ப்பு சொல்லணும். அவ பொட்டு வச்சிருக்கிறா, கோயிலுக்கு போறா, இது செய்வா. ஆனால் புதன்கிழமை நோன்பு காலத்தோட என்னோட பள்ளிவாசலுக்கு வருவா, நோன்பு பிடிப்பா. நான் அவைக்கு சொல்லலாம் நீங்க அந்த சமயத்துல இருக்கீங்க, இந்த 2 சமயத்துல இருக்கிறா. தண்ணி அழிச்சு விட்டுருவாங்க, அவங்க ரொம்ப அப்ப தண்ணி அழிச்சு விட்டுட்டாங்க. நாங்க அவையோட சொல்லல. இப்ப அவ இஸ்லாத்துக்குள்ள இல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டா. இப்ப நானா இருந்தாலும் பாணி, இப்ப நான் பண்டிகை திண்டு, என் பேரு முகமது வச்சுக்கணும், நான் இஸ்லாமிய பெற்றோருக்கு பிறந்த, நான் பண்டிகை தின்றேன், அல்கோஹால் குடிக்கிறேன், நான் கூடாத வழியில போறேன்னுண்டா நான் இஸ்லாம் இல்ல. நான் இஸ்லாமிய பேர் வழியில் நான் இஸ்லாமியர்கள் என்று நடித்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் உண்மை. அது நான் தீர்ப்பு சொல்லல, அது இறைவன் தான் தீர்ப்பு கொடுக்க வேணும். அது மறுமையில இறைவன் அவர்களை பார்த்துக் கொள்வான். எந்த பிள்ளையா இருந்தாலும் நான் சொல்ற அளவுக்கு தான் சொல்லலாம், நீ இப்படி முடிக்காத, இப்படி போகாத, இப்படி செய்யாத. இல்ல நான் இப்படித்தான் செய்யப்படுறேன், நான் ஒண்ணும் செய்யல, நீங்க போங்க, அது எனக்கு அவருக்கு உள்ள பிரச்சனை இல்ல, பார்த்துக் கொள்ற பிரச்சனை. மற்றவர்கள் பேசாம இருக்கிறபடி நல்லா அவர்கள் போர் அடிக்குது நாங்க பேசுறது. இல்ல இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இதை சொல்கிறது. இப்ப பக்கத்துல நம்ம செல்வி அக்காவுக்கு தெரியும், அவ பொட்டு வச்சிருக்கிறா, அவரை விட இந்த பூசை செய்வா. ஆனா நான் ஒன்று சொன்னேன், அவட அம்மா சென்ற வாரிடம் மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு தெரியாது, அவர் ஹிந்து மதத்தை அவரோட தாயார படத்தை வச்சு அவ மாலையெல்லாம் போட்டு விளக்கு வச்சிருக்க. நான் ஒன்று சொன்னேன், உங்களோட உமாக்கு நீங்க இப்படி பூ வச்சு மாலை போட்டு விளக்கு வைக்காதர்கள், அது அவங்களோட உமா இஸ்லாத்தில் இருக்கிற, அது பாவம், அப்படி செய்யாதவர்கள். விவி இன்றைக்கு அவட பேரு விவி தான், விவின்னு தான் இருக்கிறா, பேரை மாத்தேலாதானே, இங்க வந்து பேரை மாத்தேலாது அப்படின்னா போய் பேர் தான் கொடுக்கணும். அப்ப அவ இந்த நீங்க பூ மட்டும் வைக்காதங்க, அதை செய்யாதங்க. அப்ப என்னோட வந்து கொழுவா, அவ இஸ்லாமிய பெண், ஆனா அவ பூசை செய்யறா. அப்ப நான் சொல்லல, நீ அந்த தொழுவுறன்னு கேட்கலாம், அது அவ எடுக்கிற பொசிஷன், நான் அதுக்கு தடை செய்யலாம், இறைவன் தான் அவைக்கு. ஆனா எங்களோட சமயத்துல அப்படி 2 மதத்துல இருக்க கூடா, அப்படி பாவம். நன்றி நன்றி. சொல்ல போறீங்களா? வைக்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு சமயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? என்னமா பொட்டு வைக்கிறதால என்ன சமயம் மாறுமா? அது சமயத்துக்கு தமிழற்ற கலாச்சாரம், அது மதம் இல்லையே.
மதம் நாங்க தமிழ் பேசுறதாக இருந்தாலும் நாங்க கடைப்பிடிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நீங்க பண்டிகை சாப்பிடுவீங்க இல்ல இல்லையா? இஸ்லாமிய நான் பொட்டை பற்றி கதைக்கிறேன். இப்ப இல்ல பொட்டு எல்லாம் வைக்கிற தான் தமிழக கலாச்சாரம் தான் பொட்டு வைக்கிறது. வருகின்றது. அப்ப ஒரு எங்கேயாவது நீங்க எந்த நாட்டிலேயாவது இஸ்லாமியர்கள் பொட்டு வச்சதை கண்டிருக்கீங்களா? அது மாறினவர்கள் தான் வைப்பார்கள் வாணி. இல்ல இந்தியாவில பொட்டு வச்சு பூ வச்சு அவர்கள் துப்பட்டாவே போட மாட்டாங்க. இந்தியாவில வைக்கிறார்கள் வாணி. அதை சிலாக்க தெரியாம இப்ப நாங்களும் அந்த காலத்துல என்ன வச்சுதா செய்த தெரியலன்னு சொல்றீங்க. அதுலயே பிறந்து வளர்ந்தோம். நீங்க இந்தியாவில நீங்க நின்று பாருங்கோ எல்லாம் அவர்கள் துப்பட்டாவே மேல இது கவர் பண்றதே இல்ல. இல்ல கொஞ்சம் கேளுங்களேன். ஆனா இஸ்லாமியர்கள் தான் இல்ல கேளுங்கள, நீங்க என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல குர்ஆனை எல்லாம் ஒருத்தரும் படிக்கல. நாங்கெல்லாம் எங்களோட உம்மாவெல்லாம் என்ன செய்வாங்கடா, மவுளை அவங்க கல்வி அறிவில்லாத ஆக்கள். குர்ஆன அரபு மொழி தெரியாது அவங்களுக்கு, தமிழ் மொழியே தெரியாது. இப்ப இந்து மக்கள் படித்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் இலங்கையில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், படிச்சது குறைய இப்பதான் படிக்கின்றார்கள் கல்விய. அவர்களுக்கு குர்ஆனை வாசிக்க தெரியாது, தமிழை கூட வாசிக்கிறது. எங்களோட உம்மா என்ன செய்வாங்க, உம்மாவளை எங்களோட உம்மா பள்ளிக்கூடத்துக்கே போகல. அவர் ஒரு வார்த்தையோட மகள் அவ அவருக்கு தெரியா படிச்சு காட்டு மாறுங்க, கடிதம் கொண்டு வந்தா காகிதம் கொண்டு சொல்லுவா. என்ன தெரியான்னு சொல்லுங்க, மதத்தை பற்றி தெரியான்னு இல்ல வாசிக்க தெரியாது. மதத்தை ஒரு மௌலவி சொல்ற அவளவை நம்பிடுறான். அப்ப இந்த இவ்வளவு பேரும் இஸ்லாமத்தை தெரியாதாக்கள் படிக்காதாக்கள் கேளுங்களேன். அத என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த படித்த இளையவர்கள் இது செய்யறது பிள்ளை முந்தியெல்லாம் எங்களோட பகுதியில சாமர்த்திய வீடு கொண்டாடினார்கள். பெருசா கொண்டாடுவார்கள். இந்து மக்களை போல கொண்டாடினார்கள். அது கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஒரு இயற்கை நிகழ்வு, அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த இளம் தலைமுறையினர் இருக்காங்க தானே, அவங்க குர்ஆனை படிச்சு செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது. முதல் சாரி கட்டிருந்தோம், நாங்களும் சாரி கட்டிருந்தோம், ஹாஃப் சாரி உடுத்திருந்தோம். எங்களுக்கு உடம்பு சரியாம ஆடை போடணும். அப்ப இப்போ எங்களோட பகுதியில வந்து பாருங்க, யாராவது சாரி உடுக்கிறார்களாண்டு இளமாக்கள் இல்ல. அத மாத்தியாச்சு. அந்த கலாச்சாரம் இல்ல அக்கரைப்பேட்ல கட்டுகிறார்கள். அதைத்தானே சொல்றேன், வயசு போனவர்கள் கட்டுகின்றார்கள். ஆனாலும் இப்படி இல்ல வஜிதா, நீங்க பாக்காம சொல்லாதீங்க. இப்ப அக்கரைப்பேட்டு தெரியும் தானே உங்களுக்கு. அக்கரைப்பேட்டுல இளையவர்களும் கட்டுனதை நான் பார்த்திருக்கிறேன். கட்டுறார்கள் வாணி, இல்லன்னு சொல்லல. நாகரிகத்துல கட்டுறார்கள். இப்ப லிப்டிக் அடிக்க கூடாது, ஆனா அடிக்கிறார்கள். எங்களோட அத்தட பிள்ளைகளும் அடிக்குதான், தர பிள்ளைகள் அடிக்குதான். அடிக்காம இல்ல. அதெல்லாம் பண்டிகை பற்றி 3 தரம் விசாரிச்சீங்க இந்த இதுல. அந்த லிப்ஸ்டிக்ல இருக்கிறது பண்டிகை தெரிஞ்சு மடிக்கிறார்கள். சொல்லி பார்த்துட்டு கேட்காத பிள்ளைகளுக்கு நாங்க செய்யறேன். அப்ப அவர்களும் இஸ்லாமியர் இல்லையோ? வாணி இஸ்லாமிய சாராயம் குடிக்கிறார்கள் இருக்கிறாங்க வாணி, இருக்கிறாங்க. அதை நான் தடுக்கலுமா? இறைவன் சொல்றான் தவித்துக் கொள்ளுன்னு சொல்றான். சொல்லலாம், பேன் பண்ணலாம், எத்தி வைக்கலாம். செய்யறாக்கள் ஒண்ணும் செய்யலாம். விபச்சார விடுதிக்கு போறாக்கள் இருக்கிறாங்க. என்னமா லொட்டரி கூட எடுக்க கூடாதா? விளங்கலமா? லொட்டரி எடுக்க கூடா. அது என்னன்னு சொல்லுமா, உன்னை எதிர்பார்த்திருக்க இறைவனை நம்பி எனக்கு வந்து பணம் கொட்டுது. நான் சின்ன வரைக்கும் கை நீட்டு சாத்திரம் கட்டதே இல்லை. எங்கட சமயம் சொல்லுது சாத்திரம் கேட்க கூடா, குறி பார்க்க கூடா, லொட்டரி எடுக்க கூடா. எடுக்கிறார்கள் ஒண்ணும் செய்யல. எங்கட நானா லொட்டரி எடுப்பாரு. நாங்க பேசுறேன். இப்ப அரவாசி பேர் இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்ல வாருங்க. போட்டு வைக்கிறார்கள், போடுகிறார்கள், லொட்டோ எடுக்கிறார்கள், குடிக்கிறார்கள். சரி, தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள இல்லாம நீங்க அரேபியர்னு சொல்லலாம். நாங்க அரேபியர் சொல்லவில்லை. நாங்க எங்களோட மார்க்கம் தான் இஸ்லாம். நாங்க தமிழ் பேசுகின்ற தமிழ் கலாச்சாரம் தான் பொட்டு வைக்கிறது. அதுக்கும் சமயத்துக்கும் சமயம் எங்கட சமயம். இப்ப நாங்க தொழுகிறோம், நாங்க வணங்கலையேமா. இப்ப உங்களோட மார்க்கத்துல அந்த இதுல இருக்கா குர்ஆன்ல பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி? பொட்டு வைக்க கூடாதுன்னு இருக்குது. குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்குது. இந்த கண்ணிமை எடுப்பது கூட விபச்சாரத்துக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? இந்த கண்ணிமை எடுக்கிறார்கள். இந்த கண்ணிமை இப்படி இந்த இதுல அந்த மயில் கூடாதுன்னு சொல்லப்படுது. ஐம்பது எடுக்க கூடா, ஆனா எடுக்கிறார்கள். எனது பிள்ளைகளும் எடுக்கிறேன். நான் சத்தம் போடுவேன், எடுக்காது ஆகாது என்று சொல்லி அதை போய் எடுக்கும். நான் அடுத்தது மனம் வீசக்கூடாது. மனம் வீசுற அத்துரு மட்டும்தான் போடணும். நாங்க ஹொலன் அடிக்க கூடாது. மனம் வீசுற ஹொலன் எல்லாம் பூசக்கூடாது. அது கணவனுக்கு மட்டும்தான் அதை நாங்க பூச வேணும். வெளியால போக கூட பூசக்கூடாது. இல்ல, நாங்க வீட்டுல வெளியால பூசிட்டு போக கூடாது. என்னன்னு சொல்லி ஆண்களுக்கு மட்டும், ஆண்கள் தொலைக்குள்ள மட்டும்தான் பூசுவாங்க. ஆனா பெண்கள் பூசிக்கிட்டு கமண்டு போவார்கள். சவுதி அரேபியாவுல
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா அத்தர் விக்கிற இடம், கொலன் விக்கிற இடம் சவுதி அரேபியா தானே. ஆனா தடுக்கப்பட்டிருக்கு. நீங்க குர்ஆனை வாசிச்சு பாருங்க. அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. மனம் வர்றது அடிக்க கூடாது. அப்ப ஏன் வைக்கிறாரு இப்ப கூடுதலா பார்த்தா இந்த அத்தர் பாவிக்கிறது வந்து இஸ்லாமிய மக்கள் அந்த சின்ன போத்தல குப்பியில இருக்கும். கண்ணுக்கு ஐப்ரோண்டு நீங்க நினைப்பீங்க, சிறுமாண்டு இருக்குது. ஒரு கல்லுல இருந்து பயன்படுத்துற உண்டு, சிறுமாண்டு இருக்குது. அது நாங்க பூசுறது எங்களோட மரணித்த உடனே கண்ணுக்கு பூசுவார்கள். அது சிறுமமாய் அந்த சிறுமாண்டு சொல்ற கல்லுக்குள்ள இப்படி ஒரு கம்பி துண்டு கம்பி மாய் ஒன்று போட்டு தருவார்கள். அது சவுதியில இருக்கு. அதை நாங்க போடுவோம் கண்ணுக்கு. அது ஐப்ரோ மாய் கீழே பூசுறோம், மேல எல்லாம் கீழே பூசுவோம். அதை பூசலாம், அது இயற்கை. அது பூசலாம். இப்ப கியூடெக்ஸ் அடிக்க கூடாது, நம்ம அதுல ஒண்டி போடலாம். நாங்க கியூடெக்ஸ் அடிக்க கூடாது. என்னன்னு சொன்னா அந்த நாங்க 5 நேரம் தொழுவுறாக்கள் அடிக்க கூடாது. ஆனா எங்கட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேன்னா அந்த 7 நாள் இருக்குதானே மாதத்துல, அந்த நாள் அடிச்சு கொண்டு இருக்கும். ஆனா அது கூடாது, ஹராம். சரி, நீங்க சொல்றீங்க வஜிதா, தெரியல. ஆனா நீங்க செய்யற அவ்வளவும் இங்க இஸ்லாமிய மக்கள் அப்படி பார்க்க போனா 100% நீங்க சொல்றதன் அடிப்படையில பார்த்தா இஸ்லாமியர் இல்லைன்னா நான் எங்கட ஈஸ்டாமை சொல்றேன். இல்ல, நான் சொல்லவில்லை. இஸ்லாமிய எங்கட இடத்த வச்சு சொல்றேன். எனக்கு மற்றவங்க நான் சொல்ல வரீங்க. லிப்ஸ்டிக் அடிக்கிறார்கள், கியூடெக்ஸ் அடிக்கிறார்கள், அங்க ஃபுல்லா ஐப்ரோ இருக்கிறார்கள். அந்த இத கூட சொல்லலையே வாணி, நானே ஏற்றுக்கொள்றேன். எங்கட பக்கத்துல துருக்கியும் லெபனானும் மக்கள் தான் இருக்காங்க. கேளுங்க, மொரோக்கோவும் 4 குடும்பம் இருக்குது எனக்கு அடுத்தடுத்து. சரியா? அவரோட பிள்ளைக்கு சென்ற வருடம் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். அவங்க பார்த்தா கலண்டு விழுந்துரும் சட்டை. உண்மையில ஒன்றுமில்ல, பிடிக்கிறதுக்கு மேல ஒன்றுமில்ல. இஸ்லாமிய மார்க்க மூட சொல்லிருக்கு. இஸ்லாமியர்கள் உம்மாவெல்லாம் மொக்காடு கட்டி இருக்கிறாங்க. பிள்ளை ஆடுது, ஒரு டான்ஸ் வந்துருக்கு, துருக்கி டான்ஸ் ஆடுது. அதை வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியும், இது தடை செய்யப்பட்டது என்று தெரியும். ஆனா அந்த இடத்துல அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் நாங்க தடுக்க இயலாது. அது அவங்களுக்கு தெரியும். சரியா, நாங்க ஓடுவோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாரேன். உண்மையில இதை பற்றி பேசும். ஏன்னா உங்களுக்கு உண்மையில வஜிதாக்கு விருப்பம் உண்மையில இந்த சமயத்தை பற்றி பேசுறது. ஆகவே தாரன் உங்களிடம் பல கேள்விகள் கேட்கப்படும். அப்ப அதுக்குரிய பதிலை நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துல சைவாக்கள் கூட கிறிஸ்டியனா மாறினவை என்னத்துக்காண்டி என்றா படிப்புக்கிற தொழில் எடுக்கிறதுக்காக கிறிஸ்டியனா மாறினவை கூட இருக்கிற சைவத்திலே. அது ஆரம்பத்துல பள்ளிக்கூடங்கள் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான் இருந்த படிச்சன. அப்படி மாறினவே கனவரிக்கணும் வேலைக்காக. ஆனா ஒரு நாளும் கிறிஸ்டியன்ஸ் வந்து சைவமா மாறினதோ அப்படி கிடையாது. இப்ப நாங்களும் தண்டிக்கல, வாராக்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களோட பக்கமும் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்படி கூட்டம் கூட்டமா வந்து இஸ்லாமியர்களா மாறி இருக்கிறார்கள். ஏனென்றா அவங்க வேற தாழ்வு இடத்துல ஆக்களாக கழிக்கப்பட்டவர்கள். எங்களோட மார்க்கத்துல அப்படி இல்லை. நீங்க வாராக்களை ஆனா நாங்க போவோம். நிறுத்துவோம். நாங்கள் இதுக்குள்ள போவோமா? நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வஜிதா. தொடர்ந்து கொள்வோம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி. என்று 83 94 மணிக்கவன் 82 சொன்னா 94 அதே நேரம் திங்கட்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி இருப்பதாக ஆசிரியர் சொல்லி இருக்கிறேன். திங்கட்கிழமை எதுக்கும் நீங்க ரெடி ஆகுங்க. இந்த பயிற்சி தியரியால் பிராக்டிக்கலான்றத ஒரு தரம் அவர் வந்து சொல்லிக் கொள்வார். நாங்கள் ரெடி ஆகிக்கொள்வோம். நன்றி. இப்பொழுது நித்திரையில் இருக்கும் சகோதர காவியம் எழுப்பியபடி நாங்கள் மூச்சு பயிற்சிக்குள் செல்வோம். நன்றி. உடம்புகளுக்கு ஒரு அசைவினை கொடுத்து ஹீட் ஆக்குங்க உடம்புகளை.
நன்றி. இப்பொழுது தோப்பக்கரணம் போடுவோம். 10 முறை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. தலைக்கு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. பக்கவாட்டுக்கு 2 3 4 5 6 7 8 9 10. தலையை சுத்துங்கள். வலதுபுறமாக தாமரக்கா அவங்க தலைவட்டுப்படுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தோள்பட்டைகளுக்கானது. கைக்கு ஓகே. 1 4 5 6 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 7 8 9 10. கைகளை ஒரு சுத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 4 5 6 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. நன்றி. அடுத்தது பத்மினி என்ற 1 பத்மினி என்ற 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கைகளை இப்படி கும்பிட்டு சுவர் இருந்தா 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. மணிக்கட்டு சுத்துங்கள். 1 2 3 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 3 4 5 6 7 9 10. இப்ப கைகளை இப்படி உள்ள இப்படி செய்யுங்க. ஒரு தரம் மட்டு முறிக்கிற மாதிரி செய்துட்டு பிறகு
முழங்கைகளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 விரல்களை ஒரு முறை நீவி விட்டுட்டு நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அழகா கிரீம் போடாதவர்கள் மறந்திருந்தால் போட்டு விடுங்கோ கைகளுக்கு. தடாசன மாதிரி ஒரு முறை உள்ளே உள்ளே படி உள்ளே படி உள்ளே உள்ளே படி செல்லமாக 4 அடி. நன்றி. இப்பொழுது இடுப்புக்கான பெரிய வட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. முழங்கால்களுக்குரியது காலில் கொஞ்சம் தள்ளி வச்சு சுத்துங்கள் 10 முறை. 1 3 4 5 6 7 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. நன்றி. அதல் கால்களுக்குரியது குதிகளில் கால் விரல் குதி விரல் குதி விரல் குதி. அப்படியே விரல்களால் கைகளை விசிக்க அப்படி நடங்கும். குதிகளினால் கால் பக்கவாட்டு உள்பக்கமாக நன்றி. பின்பு விரல் குதி விரல் குதி. நன்றி. ஒரு முறை உங்கள் கால்களை இப்படி மேல் எடுத்து ஒரு முறை முடியுமானவர்கள் தூக்கிக் கொள்ளலாம். முழங்கால்கள் பக்கவாட்டுக்கு ஒரு தரம் பிசுக்கி பின்பக்கமாக ஒரு தரம் பிசுக்கி. சரி, நன்றி. இப்பொழுதோ என்ன நிறைவுக்கு வருகின்றது பத்மினி ஆண்டி? இவ்வளவு நேரம் செய்தது என்ன? நாங்கள் யார நீங்களோட பேர் தான் வந்துட்டு நீங்க இதுல போன் இதுல என்ன பாருங்க ஜூம்ல. ஓ, இதுல நிக்கிறோம் படம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கா டிவி. ஆனா இதுல வரையில உங்களோட மற்ற பேர் பக்கம் திருப்பி விடுங்க. கா டிவில நிக்கிறேன். அங்க தெரியுது வெப்சைட்ல. ஆமா, வருகிறது ஜெயமலர் ராணியினுடைய படம். ஓகே, எனக்கு அந்த நீங்க இதுல மற்ற பக்கம் தள்ளி வச்சுக்கண்டா. பத்மினி ஆண்டி இப்ப என்ன முடிச்ச? நாங்கள் மியூட்ல நிக்கிறீங்க பத்மினி ஆண்டி. உங்களோட தலை வட்டுது. நீங்க தள்ளி நின்றதான் என்ன செய்யறீங்கன்னு தெரியும். மியூட் எடுங்கோ. அது விளங்குது. மியூட் எடுக்கிற விளங்கல்ல. இப்ப என்ன செய்த நாங்கள்? இல்ல, நான் அங்கால கோல் ஒன்று வந்துச்சு போட்டேன். எனக்கு இவ்வளவு நேரமும் செய்தது என்ன? நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் பயிற்சி செய்த. நாங்கள் சரி, இனி ஆசனங்களா?
நீங்க தள்ளி நில்லுங்க, உங்க தலை வெட்டுது. இப்பொழுது உட்கட்டாசனம். காலையில கொஞ்சம் தள்ளி வச்சு கைகளை சரியாக நீட்டி உங்களோட தோளோட அப்படியே நீட்டி அரை மண்டியில 1 2 3 4 5 6 7 8 9 10. உட்கட்டாசனமா? உட்கட்டாசனம். திரும்ப எழும்பி கைகளை பக்கவாட்டில் விட்டு மீண்டுமாக கால்களை அகற்றி இப்படியாக கை வர வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. உட்கட்டாசனம். அடுத்தது தடாசனம். கைகளை இப்படி வைத்து அப்படி உன்னி எழும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கால்களை எடுத்து கைகளை வைத்து அர்த்தகடியாசனம். அடுத்தது ஒரு கையை எப்படி காதோரமாக எடுத்து அந்த பக்கம் சரிகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மெதுவாக தளர்த்தி பக்கவாட்டில் வைத்து அடுத்த கையை காதோரமாக இழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. புறையாசனம். காலையில கொஞ்சம் தள்ளி வச்சு கையை பின்னாடி வைத்து அப்படி எவ்வளவுக்கு வளைய முடியுமோ அப்படி வளைந்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழும்பி தலை நடுவுல வச்சிட்டுத்தான் அடுத்த கைகளை முன்பக்கமாக எடுத்துக்கொள்ளும். நன்றி. விருட்சிகாசனம். கால்களை மேல வைத்து மரம் போல நின்றுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேசண்டி இல்லாட்டா பிடிச்சு கொள்ளுங்க, கதிரி ஏதாவது. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. அடுத்த தடாசனம். பாதங்களை முடிந்த அளவு வெளியில் வைத்து, தடாசனம் இல்லை, ஏகாபாதாசனம். நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. அடுத்த தேவியாசனம். பெரிய பாரம் இப்படி வைக்கிறோம், அரை மண்டியில நிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. நின்ற தனுராசனம். இப்படியே வைத்து கைகளை வைத்து எவ்வளவு உங்கள் காலை பிடிக்க முடியுமோ அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை மெதுவாக விட்டு மாற்றாசனம். கைகளை பார்க்கணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. வீரபத்ராசனம். அப்படியே வச்சு அப்படியே வச்சு ஒரு பக்கம் வளைவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எடுத்து கைகளை வைத்து மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10.
நிலை 2 வைத்து அப்படியே தலையும் கையெழும் திருப்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே போல கை அப்படி நேரா வச்சுட்டு கால்களை வைத்து மீண்டுமாக மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரிகோணாசனம் நிலைகள் 3. அதில் நிலை 1 வைத்து கைகளை நாட்டி அப்படியே உங்கள் கால்களை எவ்வளவுக்கு தொட முடியுமோ அவ்வளவு தொடங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நிலை 2 மாட்டாக வைக்கவும். முதலில் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிலை 3 கையை நடுவிட்ட நிலத்துல நடுவிட்ட. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைவாக அப்படியே வைத்து 1 2 3 4 5 6 8 9 10. நன்றி நன்றி நன்றி. எல்லா ஆசனங்களும் செய்து விட்டோம் இல்லையா? கண்களுடன் பேசும் நேரம். பஸ்திரிகா பயிற்சி. கோணாசனம் செய்யல வாணி. கோணாசனம் செய்யல என்ன? சரியா வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 5 6 7 8 9 10. இப்படித்தான் கவனம் இருக்கணும். நன்றி. நேவிஸ் பிலிப்சர்களுக்கு நன்றி. கண்களுடன் பேசுங்கோ. கண்களை மூடியபடி கண்களை திறந்தபடி மேலோடு 3 செகண்ட். 1 2 3 7 1 2 3. பக்கவாட்டுக்கு 1 2 3. மற்ற பக்கம் 1 2. அப்படியே வலது பக்கமாக சுற்றி விட்டு பின்பு இடது பக்கமாக அப்படியே கண்களை மூடி மூடி முடிங்க. நன்றி. விரல் போகும் பக்கத்தில் கண்களை செலுத்துங்கள்.
நன்றி. பத்திரிக்கை பற்றி மூச்சை மேலெடுத்து விடும் பொழுது கீழே விடுறது. நன்றி. சிம்முத்திரை, நாசிகாமுத்திரை, நாடி சுத்தி ஒரு மூச்சு நாள் எடுத்து மற்ற மூச்சு நாள். நன்றி. இப்ப தேனியாசனம், பெருவிரல் காதுல கைகள் வச்சு நன்றி. உடல் உறுப்புகளுடன் பேசுகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். நாங்கள் இப்போது எங்கள் உடலோடு பேசிக்கொள்ளும் நேரம். எங்களுடைய உடல்கள் எங்களுடைய பயிற்சிகளுக்கு மிகவும் சிறப்பாக ஒத்துழைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உணர்கின்றோம். நாங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். நாங்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இந்த பயிற்சியை நாங்கள் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருப்பதற்கு நன்றி கூறுகின்றோம். இந்த பயிற்சியை எங்களுக்கு இந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய அத்தனை உறுப்புகளும் எங்களோடு இயங்கிக் இருக்கின்றது. பாதத்திலிருந்து நகங்கள், எங்களுடைய விரல்கள் நகங்கள், பாத விரல்கள் நகங்கள், எங்களுடைய குதிகால் பக்கவாட்டில் விரல்கள் நகங்கள் மேலே தூக்கி பதிக்கக்கூடியதாகவும், குதிகால்களை உயர்த்தி பதிக்கக்கூடியதாகவும், பக்கவாட்டில் நடக்கக்கூடியதாகவும், உள்குவித்து நடக்கக்கூடியதாகவும் எங்களுடைய பாதங்கள் எங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய கணக்கால், கெண்டைக்கால் அனைத்தும் எங்களுடைய அந்த பாதங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முழங்கால் பகுதி அனைத்தும் எங்களுடைய முழங்கால், சில்லு, மூட்டு, தசைகள், நார்கள் அனைத்தும், எலும்புகள் அனைத்தும் இந்த எங்களுடைய முழங்காலை சுற்றி வளைத்து மடக்கி நீட்டக்கூடியதாக இந்த முழங்கால் எங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய தொடைப்பகுதி, பின்பகுதி அனைத்தும் எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வயிற்று பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வயிற்றின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் எங்களுக்கு சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இடுப்பு பகுதி அனைத்தும், இடுப்பு எலும்புகள், தசை, நார்கள் அனைத்தும் எங்களோடு இந்த இடுப்பை ஆட்டி அசைத்து செய்யக்கூடியதாக இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றன இந்த இடுப்பு. எங்களுடைய முதுகு, முள்ளந்தண்டு தொடரிலிருந்து பின்பகுதி வரை எங்களுடைய முள்ளந்தண்டு எங்களோடு இயங்குகின்றன. நாங்கள் குனிந்து நிமிந்து வளைந்து செய்யக்கூடியதாக எங்களுடைய முள்ளந்தண்டு எங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய இடுப்பு பகுதி அனைத்தும் எங்களுக்கு நன்றாக இயங்குகின்றன. எங்களுடைய நெஞ்சு பகுதி அனைத்தும், எங்களுடைய மார்பு நெஞ்சு பகுதி அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்குகின்றன. எங்களுடைய இதய துடிப்பு நன்றாக இருக்கின்றது. இரத்த ஓட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சி நாங்கள் செய்வதன் மூலம் இந்த இரத்த ஓட்டம் எங்களுடைய உடலோடு ஒத்துழைத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய தோள்மூட்டு, கைகள் அனைத்தும் எங்களுக்கு இயங்குகின்றன. நாங்கள் நீட்டி அசைத்து மேலே கீழே உயர்த்தி பக்கவாட்டில் எத்துவதற்கு எங்களுடைய கைகள் அனைத்தும்
எங்களுடைய தோள் மூட்டோடு இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். எங்களுடைய மணிக்கட்டு, முள்ளங்கை, மணிக்கட்டு, விரல்கள் அனைத்தும் எங்களோடு இயங்குகின்றன. நாங்கள் அசைத்து நீட்டி ஆட்டி எல்லாம் செய்யக்கூடியதாக இந்த தோள் மூட்டை எங்களுடைய கைகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய கழுத்து பகுதி எங்களோடு இயங்குகின்றது. நாங்கள் பக்கவாட்டில் ஆட்டி அசைத்து மேலேகளே எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கழுத்து பகுதி எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பாக நாங்கள் இந்த கழுத்து பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முகத்தின் பகுதியில் நாடி, தாடை, எங்களுடைய கன்னப்பகுதிகள், வாய், நாக்கு, பற்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய குரல் வளை அனைத்தும் நாங்கள் பேசக்கூடிய சக்தியோடு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய மூக்கு சுவாசம், நாங்கள் நாசியால் மூச்சை இழுத்து வெளிவிட்டு உள்வாங்கி இழுத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாசி எங்களோடு இயங்குகின்றது. எங்களுடைய மூச்சு துவாரம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய எங்களுடைய செவிகள் நாங்கள் கேட்கக்கூடிய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக இருக்கின்றன எங்களுடைய செவிப்பகர்கள். எங்களுடைய கண்கள், கண்விழி திரைகள் அனைத்தும் எங்களோடு இயங்குகின்றன. நாங்கள் மேலே கீழே பக்கவாட்டில் சுழற்றி எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கண்கள் எங்களோடு ஒத்துழைக்கின்றது. எங்களுடைய பார்வை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் மூடி திறந்து எங்களுடைய விழித்திரைகள், இமைகள் எல்லாம் எங்களோட ஒத்துழைக்கிறதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய நெற்றி பகுதி, நெற்றி போட்டு அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய மூளை எங்களோடு மிகவும் சிறப்பாக செயலாற்றுகின்றன. நாங்கள் மிகவும் ஞாபக சக்தியோடு இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு எங்களுடைய மூளை எங்களோடு ஒத்துழைக்கின்றது. மூளையின் செயல் நரம்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். எங்களுடைய மயிர்கால் அனைத்தும் எங்களோடு இருக்கின்றன. எங்களுடைய மயிர்கால் அனைத்தும் எங்களுடைய மிகவும் வளர்ச்சியை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த இறைவனுக்கு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். முதற்கண் இந்த பயிற்சியை எங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும், இந்த களத்தை தந்து எங்களுக்கு நாளாந்தம் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு வரிசமைத்து தந்திருக்கின்ற இந்த பாமுகம் திருநடாமுகன் அவர்களுக்கும், இது தொகுப்பாணியாக இருந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி, இந்த நாளை தந்த இறைவனுக்கும் நாங்கள் நன்றி கூறி, இதில் இணைந்து வரும் நாளாந்தம் இணைந்து வரும் எல்லா உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி, எங்களுடைய கைகளை நாங்கள் 3 தடவை கைகளை உரசி கண்களை ஒட்டி கொண்டு உள்ளங்கைகளை கண்களை மூடியபடி உள்ளங்கைகளால் எங்களுடைய பார்வையை திறந்து எங்களுடைய இறைவனுக்கு நன்றி கூறி, நன்றி 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 வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. சத்தத்தை தாண்டியும் நீங்கள் அழகா செய்திருந்தீர்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பு. இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நேரம் 9:43 இப்பொழுது நாங்கள் உடனடியாக இணைந்து செல்வது